சென்னையிலிருந்து சண்டிகருக்கு இன்று காலை புறப்பட வேண்டிய விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சண்டிகரிலிருந்து சென்னைக்கு வரவேண்டிய விமானமும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூரானது முன்னெடுக்கப்பட்டு இந்திய ராணுவம் 9 பயங்கரவாத தலைமையகங்களை பாகிஸ்தானில் அழித்த நிலையில் தற்போது சென்னை சண்டிகர் விமான சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். இந்தியா தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட இந்த தாக்குதலானது 9 பயங்கரவாத தலைமையகங்களை அழித்து தாக்குதலானது நடைபெற்ற நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக சென்னை சண்டிகர் விமான சேவையானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தாக்குதலில் 7 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் பாகிஸ்தானில் இருந்து 80 பயங்கரவாதிகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் எதிரொலியாக சென்னை சண்டிகர் விமான சேவையானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகாரிகளின் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், சென்னை சண்டிகர் விமான சேவையானது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ப்ரீ இன்டிமேஷன் ஏதேனும் அந்த பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டதா? அது குறித்தான முழு விவரம் என்ன? ராஜலட்சுமி, காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் பகுதிகளில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் பலியானார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா பதிலடி தரும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்த்தியது. நள்ளிரவு இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் காரணமாக ஜம்மு, ஸ்ரீநகர், லே, ஜோத்பூர், அமிர்தசரஸ், பூஜ், ஜாம்நகர், சண்டிகர் மற்றும் ராஜ்கோட் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் விமான சேவைகள் ரத்து செய்து அறிவித்து உள்ளது. இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை 10:25 மணிக்கு சண்டிகருக்கு இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் வந்துவிட்டு காலை 11 மணிக்கு மீண்டும் சண்டிகருக்கு புறப்பட்டு செல்லும் இந்த 2 விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டு உள்ளதாக இது பற்றி விவரம் பயணிகளுக்கு தெரிவித்து உள்ளனர். மேலும் இண்டிகோ நிறுவனம் தரப்பிலும் பயணிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.